கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் நம்மை கிருபையாய் பாதுகாத்து கொண்டார். இந்த மாதம் நமக்கு ஒரு விசேஷித்த மாதம். தேவனுடைய பிறப்பை நம்ம இந்த மாதத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம அதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். ஆனால் தேவனுடைய பிறப்பு அது ஒரு நாள் கொண்டாட்டத்திற்கு மாத்திரம் உரியதல்ல. அது ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நினைவு கூற வேண்டிய ஒரு பிரதானமான காரியம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பதற்கு காரணமே அதுதான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் முதலாவது எதற்காக பிறந்தார் அப்படின்னு தெரியாமலே நம்ம அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது அது ஒரு வீணான காரியம். அவர் நமக்கு ரட்சிப்பை தரும்படியாக பிறந்தார். இது நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதற்கு அவருடைய பிறப்பு தான் ஒரு பிரதானமான காரியம். அவர் இரட்சகராய் பிறந்து உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை தரும்படியால் நம்முடைய பாவத்தை அவர் சுமர்ந்து தீர்த்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் நமக்காக அவர் என்ன பண்ணுறாரு? பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன்! அவர் சொல்லுகிறார், மீண்டும் நான் வருவேன். நான் தந்த ரட்சிப்பை இழந்து போகாமல் யார் முடிவு பரியந்த நிலை நின்று அந்த ரட்சிப்புக்குட்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக இருக்கிறாங்களோ, அவரால் கொடுக்கப்பட்ட அவருடைய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரால் யார் உருவாக்கப்படுகிறார்களோ அவர்களை வந்து அழைத்து செல்லும்படியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்து அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்ற வசனத்தின் பிரகாரம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாளிலே தேவன் நம்மை அவருடைய மனவாட்டியாய் நிறுத்தும்படியாய் அவர் வந்து நம்மை அழைத்து செல்வார். திருடனை போல வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் ரகசியமாய் வருவார். வந்து மனவாட்டியாய் அவருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட தேவஜனங்களை மாத்திரம் அவரோடு கூட அழைத்து செல்வார். அதற்குரியவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கி அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். அவரால் தரப்பட்ட ரட்சிப்பை, அந்த ரட்சிப்புக்குரியதான் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோமா? ரட்சிப்பை தரதான் அவர் பிறந்தார். ரட்சிப்பு எதற்காக? பழைய காரியங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து நம்ம மீட்டு அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவருடையவர்களாகிய நாமும் பரிசுத்தமாய் வாழும்படியாய் அவர் நமக்கு ரட்சிப்பை தந்தார். இன்றைக்கி அசுத்தமான கிரியைகளை வச்சுட்டே நம்ம ஆண்டருடைய பிறப்பை கொண்டாடுறோன்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் பார்த்து துக்கப்படுவார். இன்றைய நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியாகமம் துவங்கி மல்கியா வரைக்கும் தேவனால் முன்னுரைக்கப்பட்ட பிரதானமான ஒரு தீர்க்க தரிசனம் தான் மேசியாவின் வருகை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயம் அப்படின்னு சொல்லி மகிமையான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அது நமக்காக கொடுக்கப்பட்ட அடையாளம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எப்படி துல்லியமாய் நாம் பிறப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாக நிறைவேறினதோ அதே போல் நாம் பிறப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதுதான் அவருடைய ரகசிய வருகை. நமக்கு ரட்சிப்பை தரும்படியாய் அவர் பிறந்தார். நமக்கு ரட்சிப்பை தந்தார். அவருடைய கிருபையினால் மீண்டும் அவர் வரப்போகிறார். யார் அந்த ரட்சிப்பை இழந்து போகாமல் பத்திரமாய் பாதுகாக்கிறார்களோ, முடிவு பரியந்தம் நிலை நின்று அவரால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட மனவாட்டியாய் அவருக்குரியவர்களாய் பரிசுத்தவான்களாய் யார் வாழ்கிறார்களோ அவர்களை வந்து அழைத்து செல்லும்படியாய் அவருடைய மனநாளுக்காக அவருடைய மனவாட்டியாய் ஆயத்தப்படுத்தப்பட்ட நம்மை வந்து அழைத்து செல்லும்படியாய் அவர் மீண்டும் வருவார். அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்னும் முதலாவது வருகையே கொண்டாடுறோம், சந்தோஷம். ஆனால் அவருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமான ஒரு நிலையோடு நம்ம இதை நம்ம கொண்டாடும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் ஆண்டவர் வேதத்திலிருந்து நமக்கு ஒரு நபரை காண்பித்து கொடுக்கிறார். லூக்கான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனம் 31வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, மரியாளுக்கு தான் அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலின் பங்கு கிடைத்தது. முதல் பங்கு இயேசு கிறிஸ்து அவருடைய கர்ப்பத்தில் உருவாகும்படியாய், மரியாளுக்குள்ளிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்படியாய் தேவன் மரியாளை தெரிந்து கொண்டார். அநேக கன்னிகைகள் இருந்தார்கள். அவர்களுக்குள் மரியாளை தேவன் தெரிந்து கொண்டார். ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் தெரிந்து கொண்டார். வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாடு முழுவதும் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுக்கும் மறைக்கப்பட்ட ஒரு மேலான நாமம் தான் இயேசு என்கிற நாமம். அது மரியாளுக்கு தான் முதல் அறிவிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை மரியாளுக்கு தேவன் கொடுக்க காரணம் என்ன? மரியாளிடத்தில் அநேக நல்ல காரியங்கள், நல்ல சுபாவங்கள், மனவாட்டி சபையாகிய நாமும் அதை செயல்படுத்தும்படியான நல்ல சுபாவங்கள் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஆனால் இந்த நாளில் பிரதானமாய் நமக்கு தேவன் காண்பித்து கொடுக்கிறது என்ன தெரியுமா? அவளை குறித்து வசனம் சொல்லுகிறது. லூக்கா 1:28 கிருபை பெற்றவளே அப்படின்னு தேவதூதன் அவளை வாழ்த்துகிறான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிருபைக்குரியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் மரியாளை போல கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோமா? கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். தேவன் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் புதிய கிருபையை தருகிறேன்னு சொல்கிறாரு.
ஆனால் கிருபையை நாம் மரியாளை போல பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோமா? அது என்ன கிருபை பெற்றவள், கிருபை கிடைத்தும் அதை பெறாத அப்படிப்பட்ட ஒரு வேற்றுமை, அதற்குரிய வித்தியாசம் என்ன? அது தெரிஞ்சாதனே நாமும் கிருபையை பெற்றுக்கொண்டோமா இல்லை கிருபையை போக்கடிக்கிறோமா அப்படின்னு நமக்கு தெரியும். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொய்யான மாயை பின்பற்றுகிறவன் தனக்கு கொடுக்கப்படுகிற கிருபையை போக்கடிக்கிறானா? இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற கிருபையை விருதாவாக்காமல், பொய்யான மாயை என்பது எதை உணர்த்துகிறது? உலக காரியங்கள், சூரியனுக்கு கீழாய் காணப்படுகிற எல்லா மாயை அப்படின்னு நம்ம பிரசங்கி தன்னுடைய வாக்கியத்தில் எடுத்துரைக்கிறத பார்க்குறோம். சூரியனுக்கு கீழே காணப்படுகிற உலக காரியங்கள், ஆசீர்வாதங்கள், உலக மேன்மைகள், உலக பதவிகள், உலக ஐஸ்வர்யங்கள், உலகத்தில் நம்ம உழன்று கருகிற அப்படிப்பட்ட சிற்றின்பங்கள், இந்த உலகத்துக்குரிய எல்லா காரியமும் நாம் காண்கிற எல்லாம் அனித்தியமானது, அது மாயையானது. இப்படிப்பட்ட மாயையான பொய்யான காரியங்களை பின்பற்றுகிற உலக அன்பு, உலக சிநேகம், இது எல்லாமே மாயையாக இருக்கிறது, பொய்யா இருக்கிறது. இப்படிப்பட்ட பொய்யான காரியங்களை, பொய்யான மாயையை யார் பின்பற்றுகிறார்களோ, இதை பற்றி யார் போகிறாங்களோ, அவங்க தனக்கு தேவன் கொடுக்கிற கிருபையை போக்கடிக்கிறாங்க. ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். மரியாளை போல நாம் கிறிஸ்துவின் வருகைக்குட்பட்டவர்களாய் வாழ வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும், அதை போக்கடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பொய்யான மாயை, உலக காரியங்கள், உலக மாமிசம், பிசாசு, இம்மைக்குரிய ஆசீர்வாதம், இம்மைக்குரிய ஸ்தானம், நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இப்படிப்பட்ட உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு தேவன் தருகிற மேலான ஆசீர்வாதமாகிய அவருடைய கிருபையை போக்கடித்தால் நம்மால் கிறிஸ்துவின் வருகைக்குட்பட்டவர்களாய் மாற முடியாது. மரியாள் கிருபை பெற்றவளாயிருந்தால் அநேக ஸ்திரீகளுக்குள், அநேக கன்னிகைகளுக்குள் மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட என்ன காரணம்? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு உட்பட்டவளாய் அவளிடத்திலிருந்து கிறிஸ்து வெளிப்பட தேவன் அவளை தெரிந்து கொள்ள என்ன காரணம்? எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் முதலில் அவளுக்கு அறிவிக்கப்பட என்ன காரணம்? அவள் ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருந்தனாலேயா, ரொம்ப தகுதியாக உலக காரியங்களில் ரொம்ப மேன்மையாக இருந்தனாலேயா? நிச்சயமாக இல்லை. அவளை குறித்து அடுத்த வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடிமையின் தாழ்மையை நினைவு கூர்ந்தா அப்படின்னா ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு நிலையில் உள்ள ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ தான். ஆனால் மரியாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதம் தேவனால் கொடுக்கப்பட என்ன காரணம்? கிறிஸ்துவின் வருகைக்குட்பட்டவளாய் மரியாள் மாற என்ன காரணம்? அவள் கிருபை பெற்றவளாய் இருந்தாள். நம்முடைய வாழ்க்கையிலும் மரியாளை போல கிருபை பெற்றவளாய் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். உலகத்திற்கும், மாம்சத்திற்கும், பிசாசுக்கும், உலக மாய்க்கும், பொய்யான மாயான காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து காண்கிற எல்லாமே அப்படிப்பட்ட காரியம்தான். காணாத நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், தேவனுக்குரிய காரியங்கள், இவைகள் தான் உண்மையான நித்திய காரியங்கள். மீது எல்லாமே நம்ம காண்கிற எல்லாமே பொய்யான காரியங்கள் தான். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற தேவஜனங்களாக நம்ம இருக்கணும். இங்கே இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களே பார்த்துட்டு இருந்தோம்னா தேவன் நமக்கு தருகிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால அவர் நமக்கு கிருபையை தருகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இம்மைக்குரிய காரியங்களை பார்த்து கொண்டிருந்தோம்னா, பொய்யான மாயை பின்பற்றுகளாக இருந்தோம்னா, தேவனால் தரப்படுகிற கிருபையை நம்ம போக்கடிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் தேவஜனங்களாகி நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். மரியாளை போல நாம் கிறிஸ்துவின் வருகைக்கு உட்பட்டவர்களாய், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்ற வசனத்தின் பிரகாரம் அவரை முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது அவர் நம்முடையவராகவும் நாம் அவருடையவர்களாகவும் வாழும்படியாய், அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையும்படியாய் கர்த்தரால் தரப்படுகிற கிருபையை நாம் உணர்ந்து அதை போக்கடிக்காமல் மரியாளை போல நாமும் நித்திய கிருபைக்குட்பட்டவர்களாய் மாற வேண்டுமானால், இதோ நான் தேவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க, தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. முழுமையாய் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அர்ப்பணிப்பதின் அடையாளம் என்ன? தேவ சித்தத்திற்கு நம்மை விட்டு கொடுப்பது. அவருடைய சித்தம் என்னவோ அதை செய்து தேவன் நமக்கு நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓட நாம் நம்மை தேவனிடத்தில் விட்டு கொடுப்போம். உண்மையான நித்திய ராஜ்யமாகிய நித்திய ஜீவனுக்குரியவர்களாய், இயேசு கிறிஸ்துவுக்குரியவர்களாய், அவருடைய வருகைக்குட்பட்டவர்களாய், இனி அவர் நம்மை வந்து அழைத்து செல்வார் தெரியுமா? அந்த ரகசிய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாய் நாமும் ஆயத்தமாகி மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிற தேவஜனங்களாய் மரியாளை போல தேவனிடத்திலிருந்து தரப்படுகிற கிருபையை பெற்றுக்கொள்வோம். அதை போக்கடிக்காமல் கர்த்தரை மட்டுமே பின்பற்றி அவருடைய சித்தம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தையின்படி அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட தேவஜனங்களாய், அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாய், அவருடைய முதலாம் வருகையில் அவரால் தரப்பட்ட ரட்சிப்பை இழந்து போகாமல் அந்த ரட்சிப்புக்குரியவர்களாய் அவர் வந்து அழைத்து செல்வேன் என்று சொன்னாரே, அந்த ரகசிய வருகைக்காக ஆயத்தமாக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். என்னோடு கூட சேர்ந்து நம்முடைய தேவனை நோக்கி, என் பிரியமேரோவதே என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்ட அவர் பின்னே ஓடிடுவே,
அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பாரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, பாரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. நல்ல தகப்பனே, நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். ரட்சிப்பை தரும்படியாய் நீர் வந்த அந்த முதலாவது வருகையை நினைவு கூற நீர் பாராட்டின இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் தந்த ரட்சிப்பை இழந்து போகாமல் அந்த ரட்சிப்பை முடிவு பரியந்தம் காத்து உமக்காக நிலைநிற்கிற தேவஜனங்களுக்கு, உமக்காக ஆயத்தமாகி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துகிற தேவஜனங்களை, உம்முடைய மனவாட்டியை, நீர் தந்த தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரால் உமக்கென ஆயத்தப்படுத்தப்படுகிற மனவாட்டி சபையை வந்து அழைத்து செல்வேன் என்று சொன்னீரே. நீர் சொன்னதை நிறைவேற்றுவீர். அந்த வசனத்தின்படியே ஆண்டவரே, உடைய வருகைக்காக நாங்கள் வாஞ்சியோடு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்களும் ஆயத்தமாகி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. மரியாளை போல் உம்முடைய வருகைக்கு உட்பட்ட தேவஜனங்களாய் நாங்களும் மாற உம்மால் தரப்படுகிற கிருபையை போக்கடிக்காமல், பொய்யான மாயை பின்பற்றாமல், உண்மையை நோக்கி பார்த்து மரியாளை போல் எல்லாவற்றிலும் எங்களை அர்ப்பணித்து உம்முடைய சித்தம் செய்ய உம்முடைய அடிமைகளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தை மட்டுமே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற நாங்கள் முழுமையாக எங்களை விட்டு கொடுக்கிறோம். நித்திய ஜீவனாகிய உம்மை நோக்கி பார்த்து நீர் எங்களுக்கு நியமித்த பாதையில் பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்தும். உடைய வருகை பரியந்தம் உமக்காக வாழ, உமக்குள் வாழ, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த நாங்களும் ஆயத்தமாக உதவி செய்யுங்க. இந்த வருகை பிந்துமானால் இந்த புதிய வருஷம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமாய் நாங்களும் ஆயத்தமாகி மற்றவர்களும் ஆயத்தப்படுத்துகிற உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற தேவஜனங்களாய் நாங்கள் உம்மை மட்டுமே மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Amen.